மிஸ்கின் சார் அந்த தலைவனை தான் சொல்றேன். தூங்கிட்டாரு நினைக்கிறேன். தலா பனீஸ்வரா பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்டுங்க, அண்ணனுங்க, தம்பிங்க, அக்காங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா பரிமளான்கோ அதாவது 2 லிஜெண்ட், 3வது லிஜெண்ட் அவர் சொன்னா ஆக்டிங் சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. மிஸ்கின் சார் அந்த தலைவனை தான் சொல்றேன். நான் எங்கப்பா நடிக்கிறேன், நான் ஏனத்தானோ பண்றேன், அது நல்லா இருக்குன்றாங்க. அவரு தூங்கிட்டாரு நினைக்கிறேன். தலா இல்ல, அது ஒரு ஹேபிட் தான் அவருக்கு எப்பவுமே. பனீஸ்வரா இல்ல, ஒரு பெரிய கதை ஒண்ணு இருக்கு, அது வர பொறுமையா வர. ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு நான் மட்டும்தான் இந்த படத்தை எல்லாருக்கூடையும் காம்பினேஷன்ல நடிச்ச ஒரு நடிகை. கரெக்டா சார்? எல்லாருமே எனக்கு மட்டும் தான் காம்பினேஷன், எல்லாரும் நான் கலாய்க்கணும். அதுதான் எனக்கு அது ஜாலியா இருந்தது படத்துல. அது வந்துட்டு 2 லிஜெண்ட், ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு, ஏன்னா அவங்க எப்படி பர்ஃபார்ம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவங்க கூட வந்து பர்ஃபார்ம் பண்ண எனக்கு கிஃப்ட். எனக்கு அதுக்கு வந்துட்டு தலைவங்க தான், பாண்டியா சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியா சார் எப்படின்னா வந்துட்டு அவர் யோசிப்பாரு, நம்ம இவங்கிட்ட மாட்டணுமா இல்ல இவன் நம்ம கிட்ட மாட்டினான்ட்டு. நான் வந்து கேரன் நான் யோசிப்பேன், நான் அவர்கிட்ட மாட்டினா இல்ல அவர் நம்ம அவர் ஒரு யோசிப்பாரு, அவர் பக்கத்து கேரன்ல உட்காந்து யோசிப்பாரு. ஏன்னா என்னன்னா காலையில வந்து 7 மணிக்கு ஷார்ட் வைப்பாரு. ஃபர்ஸ்ட் நான் 7 மணிக்கு ஓகே, 7 மணிக்கு நம்ம சொல்லுவோம். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் 7 மணி வைக்க மாட்டாங்க. நான் வழக்கம் போல வந்துட்டு நம்ம சாங் ஷூட் மாதிரி ஏர்லி மார்னிங்கே போயிடுவேன் ஷூட்டிங். இப்போ 7 மணிக்கு ஷார்ட்னா நான் 6 o'clock 6 போயிடுவேன். கரெக்டா போனோன்னு வந்துட்டு ஒரு 6:45 ஃபோன் பண்றாங்க, ஷார்ட் ரெடி டைம். ஷார்ட் ரெடியா 6:50 வந்துட்டு ஷார்ட் ரெடியா இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா இவரு ஜாதில ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட் போயின்னு இருக்காங்க. ஓ ஓகே, இந்த ஸ்பீடா சொல்லிட்டு அடுத்த நாள் நான் பண்றேன், நான் வந்து 5:30 மணிக்கெல்லாம் போய் ஸ்பாட்ல உட்காந்துறேன். நான் சரி வாங்க பாத்துலான்ற மாதிரி தான். அப்ப 6:30 மணிக்கு போறேன், இவருக்கு நான் வெறுப்பேத்துறேன், தலை என்ன தலை ஷார்ட் இன்னும் வைக்கலையான்ட்டு. இந்த மாதிரி வந்து எங்களுக்குலாம் டைமிங் வந்து காம்படிஷன் நடக்கும். நானா ஒரு நடுவில் வந்துட்டு அவர் என்ன வெறுப்பேத்தார், மாஸ்டர் இப்போ காஸ்டியூம் மாத்தணும், என்ன பண்ணி டைம் எடுத்துக்கிறேன். இல்ல சார் ஒரே நிமிஷம் சொல்லிட்டு பக்கத்துலயே ரோட்லயே வந்து தப்படம் ட்ரெஸ் அவுத்து போட்டு அங்கேயே மாட்டிட்டு அங்கே நிற்பேன், ரெடி வாங்கன்னு. இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் பண்ணிருக்கோம். அதனால வந்துட்டு தலைவனோட ஸ்பீடை வந்து சொல்லவே இல்லை. ஜார்ஜ் ஒரு பக்கம் கேமரா தூக்கி வருவாரு, நான் ஒரு பக்கம் காஸ்டியூம் தூக்கி வருவேன். ஏன்னா எங்க எப்போ வைப்பாருன்னு தெரியும் ஷார்ட். இந்த பக்கம் அப்படியே திருப்பி வைப்பாரு, அப்படியே வைப்பாரு. இதனால ஜார்ஜ் ஓகே வந்தாரு, அவங்க டப்புன்னு அங்கேயே எல்லாமே காஸ்டியூம் மாதிரி அங்கேயே பண்ண. ஒரு நாளைக்கு எப்படினாலும் வந்து 130 ஷார்ட் எடுப்பீங்களா? எனக்கு தெரிஞ்ச வந்து படத்தை வந்து 400 ஷார்ட் எடுப்பாரா. ஏன்னா அவ்வளவு ஃபுட்டேஜ். அதான் நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன்னா அவருக்கு அல்வா மாதிரி கடக்கன்னு அவ்வளவு ஷார்ட் கொடுத்தா அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா அந்த அவ்வளவு ஸ்பீடா எனக்கு ஒர்க் பண்ணது. எனக்கு சாப்பிட கூட தோணாது எனக்கு, ஏன்னா அவ்வளவு ஃப்ரீடம் கொடுப்பாரு அவரு. எனக்கு அது செம்ம ஜாலி. அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஆடிஷன் சஞ்சனா, அனந்திகா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரா, இவங்கெல்லாம் வந்து என்னோட கேங். என்னோட அம்மா நாங்க உட்காந்து போயிட்டாங்க, அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் தான் கூட. நானு தலைவன் நான் எப்ப மீட் பண்ணணும் வந்துட்டு அவர் ஆபீஸ் போவோம். அவரு இசை கத்துக்கிறாருல, நைட் 2 மணிக்கு அவர் இசை கத்துக்கிறாருல, அந்த இசையை பாடல் நாங்க கேட்கறதுக்காக நான் போவேன். இல்ல மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போறாரு, சீக்கிரத்துல ஆல்பம் பண்ண போறாரு. நாங்க போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கி போவோம். ஜஸ்ட் பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு சார் சொல்லுங்க எப்படி உங்க மியூசிக் பயணம் போகுது, ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க, ஏதாவது பண்ணு. அந்த இனிமையில வந்து அந்த பன்னீர் சோடா பண்ணி குடிச்சுன்னு அவரு பாடுவாரு. அப்புறம் புக்கை பத்தி பேசுவாரு, புக்கை படிச்சு காட்டுவாரு. இந்த மாதிரி டிஸ்கஷன் எங்களுக்கு இருங்க தல ஆமத்துல இல்ல. அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமா இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸா இன்பமா இருக்கும்பா. அவ்வளவு கதையை பத்தி சொல்லுவார், படத்தை பத்தி சொல்லி ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு அவ்வளவு க்ளோஸ் என் தலைவன். அதனால வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்துல ஒரு படத்துல இருக்கப்ப அது எவ்வளவு ஜாலியா என்ன மாதிரி இருக்கு நீங்க பாருங்க. அதுவும் பாண்டியா சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவரு இந்த மாதிரி ஜானரி இது வரைக்கும் எடுத்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவரு கதை சொல்றப்ப வச்சு சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஜானரே இல்லாத ஒரு கதையா இருக்குன்ட்டு. அவ்வளவு இருக்கு, மிஸ்ட்ரி இருக்கு, ஃபன் இருக்கு, காமெடி அவ்வளவு இருக்கு. அதனால நீங்க பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பரிமளான்கோ மெயின் காசு குத்துறோம் வந்து பாருங்க. இல்ல அந்த பன்னீஸ்வரம் தப்பு போயிட்டேன் 2 மணிக்கு, 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன்.
அந்த ஹார்மோனி பெட்டி வாசிக்கிறது அந்த மூடுக்கு போயிட்டேன். தமோகுமன் சார் அவர் வந்துட்டு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்னன்னாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளவு ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கு 2 மணி நான் போயிருக்கோம். அது வந்து கோலி சோடா. அது அங்க தலைமை வீட்டுல பன்னீர் சோடா. இது மேல பணம் நிறைய இருக்கும். தேங்க்யூ சோ மச். லவ் யூ.